என்னடா மொத்த குண்டா இருக்கிறான்ல வெள்ளி குச்சில அவனை போட்டு நல்லா வச்சுருக்கிறான். ஆமா ஆமா சம்மடி வச்சுருக்கிறான். எப்படியோ போறாங்க விடுங்கடா. நான் போயிட்டு அவனை ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டேன். இவன் போயிட்டு என்ன சொன்னான்னு கேள்வமா. என்னடா சொன்ன? இவனை ஏன்டா அடிக்கிற, உனக்கு தைரியம் என்ன எங்க மாமா வடிடா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாமாமா. அதுக்கு அவன் என்னடா சொன்னான்? ஆமா அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், எவன்டா அவங்க மாமா எதிர அவங்க வீடு அப்படின்னு கேட்டாமாமா. மொத்தத்துல ஆப்பு கன்ஃபார்ம். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா மாமா, நீ ஏன்டா அங்க வர, எங்க மாமா இங்க அனுப்பி வைக்கிறேன்டா, நீ ஏன்லேண்டே எங்க மாமா வச்சு படுற பாக்கலாம் அப்படின்னு சொன்னா மாமா. அப்படி எதுக்குடா சொன்ன நீ? ஆமா ஆமா அவன் தெருவுல மொன்னில நின்னுறான். மாமா அவனை போய் அடி. கதை இப்படி போகுதா? அவன் குண்டாகிறானே எப்படிரா? மாமா யார் நினைச்ச சிங்கண்டா, அவன் ஒரு ஆளா? ஏஞ்சிடு மாமா. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஏஞ்சிடு மாமா ஏஞ்சிடு. அவனை போய் நல்லா அடிக்கலாம். வா மாமா அடி மாமா. வா மாமா அடி மாமா. இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். பாவண்டா மாமா இப்படி மாட்டி விட்டியடா. டேய் வாய் மூடுறா, அந்த லூசு மார்க் கம்மியா வாங்கினதுக்கு எப்படி அசிச்சிக்கலாம்ல. டேய் என்னம்மா கிடையாது, என்னம்மா கிடையாது, அடி வாங்கிட்ட விடு. ஒருவேளை மாமா அவனை அடிச்சிட்டாரோ? வாய மூடுடா, அந்த குண்டு பாச்சிடுறா, அவன் செம்மையா அடிக்கோண்டா. ஏன் மாமாக்கு பாக்ஸிங் தெரியுமாடா? மாமாக்கு சரியா ஒண்ணு போடுறதுக்கே தெரியாது, அப்ப எப்படிடா பாக்ஸிங் தெரியும் முட்டாள். அப்போ மாமா டேய் பாருடா மாமாவை. ஏ ஆமாண்டா பயங்கரமா இருக்காருல்ல. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அடிச்ச மாமாக்கு இவ்வளவு ரத்தம்னா அடி வாங்கினானே அவனுக்கு எவ்வளவு ரத்தம் வந்துருக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஆமாண்டா மாமா அடிச்ச அடியில அவன் எங்கேயோ விழுந்து செத்துட்டு இருப்பான்டா. ஆமாண்டா வாழ பாக்கலாம். பாத்தியாடா இந்த லூஸ் எப்படி அடிங்க வச்ச. ஆமாண்டா அந்த குண்டை சமாடி வச்சுக்கிறான்ல, சந்தோஷமா இருக்குல்ல. வாட